வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகா அதிர்ஷ்டம் தரும் குறியீடுகள் என்ன, செடிகள் என்ன, பறவைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. ஆமா. கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு லக்கு, நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குறியீடுகள் என்னவா இருக்கும்? வாட்ச் ஓடலைன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு குறி காட்டுறதே, திடீர்னு வாட்ச் உடஞ்சிரும். அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். உடனே வாட்ச் மாட்டுங்க, ம், ஸ்ட்ரிப்பை போடுங்கம்போம். ம், இது இவங்களுக்கு அதே மாதிரி இந்த காலண்டர் சம்மந்தப்பட்டதில் இந்த டேட்டு எப்பவுமே பர்ஃபெக்டாக கிழிச்சிக்கிட்டே வரணும். அது இவங்களுக்கு கிழிக்காத காலண்டர், ம். ஓடாத வாட்ச். அதே மாதிரி இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செடிகள், இந்த செடியெல்லாம் நீங்க குறிப்பிட்டு வளருங்க உங்க வீட்ல. அப்படி ஆமாம். வளர்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும்னா என்ன செடிகள்? நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இயற்கை உள்ள விதைகள் செடிகள் மிகுந்த யோகத்தை கொடுக்குது. ஓகே. அதே மாதிரி அப்பப்போ சீரகம் சம்மந்தப்பட்ட சொல்லுவேன். ம், உங்கள் வீட்டு ம், பக்கத்தில் பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாகனா சும்மா சீரகத்தை தூவி விடுங்க. வருதோ இல்லையோ ம், அந்த அந்த அம்சம். அதே மாதிரி இவங்க சீரகத்தை தண்ணியை எப்பவுமே குடிக்க சொல்கிறது. ம், அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு டொனேஷன் மாதிரி கொடுங்க. ம், ஏன்னா இவங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருப்பதே இந்த 2 கடவுள் தான். ம், அப்போ இவங்களுக்கு ஒரு பறவை பச்சைகள் சொல்லுவோம். ம். பொதுவாக காக்கா எல்லா நாளும் கத்துனாலும் இந்த ராசிக்கு அந்த சதயம்லாம் சொல்லுவோம். அது அண்டங்காக்கா தான் சொல்லுவோம். ம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு லக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஜீவராசி உங்களுக்கு அதை உணர்த்தும். அப்படி இல்லைன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயே அதை உணர முடியும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள், இந்த கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களோட பதிவுகள் எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பதிவுமே உணவை பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப அருமை சார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தாலும் அதை உணர்வு பூர்வமா கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரியான விஷயங்களா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப தனித்தன்மையோட தனித்துவம் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்னைக்கான டாபிக் ஒவ்வொரு ராசிக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல ஒரு ஜீவராசி. இந்த ஜீவராசி இந்த டைம்ல உங்களுக்கு இதை உணர்த்தும், உங்களுக்கு லக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை சார் சொல்லும்? நிச்சயமாக பொதுவாக ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இது பெரியும். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா அதை குறிகாட்டுகிறது அர்த்தம். வீட்டில் ஒரு பொருள் கோயில் ரீதியாக வரலாம். கோயிலேருந்து வந்த பொருளாக இருக்கலாம். ம், இல்லது ஒரு பசுமாடு வருது, காளமாடு வருது, இல்லை ஒரு புறா வருது, ஒரு சில வீட்டுக்கு வௌவால் வரும். இந்த மாதிரி ம், ஒவ்வொரு பொருளாக வரும். ஒரு சில சகுனமும் நிமிர்த்தும். ம், இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு திசையிலிருந்து ஒரு பறவையோ ஒரு இதோ குறி காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு சின்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்கம்பாங்க. ம், ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் பார்க்கன்னா வீட்டை பக்கத்தில் ஒருத்தங்க செடி வளர்ந்துட்டு இருந்தது. இந்த செடி வந்தால் உங்களுக்கு யோகம் வந்திருக்குமேன்னு கேட்டபோது சொன்னாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டவரமாக பூர்வீக சொத்து அவங்க பிரித்து ம், அந்த ம். பெண்ணுக்கு நகையும் கொடுத்து அந்த சொத்தும் சொத்தும் கொடுத்தாங்கன்னு வந்திருக்கு. சொன்னாங்க. ஓ. அப்போ இந்த அந்த அதிர்ஷ்டம் வளரும். அப்போ சொன்ன அந்த செடி தற்செயலாக நாங்கள் வளர்த்தோம். ம், ம். ஒரு அது அந்த நேரம் வளர்க்கணும்னு நமக்கு நேரம் தோணணும் இல்லையா? இல்லையா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ம், அப்போ அவங்க இந்த கோயிலில் கல்யாணத்தில் போகும்போது செடி கொடுப்பாங்க போல இருக்கு. ஆமா, அந்த ஆமா. செடியில் வளர்த்த செடி ஆமா, ரிட்டர்ன் கிஃப்டா கொடுப்பாங்க. ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுப்பாங்க. அந்த இதில் வந்தது. அப்போ இது மாதிரி பொருளாக இருக்குது, ம், குறியீடாக இருக்குது, லோகோ மாதிரி பயன்படுத்தலாம். ம், அது மட்டும் இல்லாமல் சகுனங்கள் ரீதியாக நம்ம உறுத்துகின்றன. ம், வீட்டில் ஒரு பொருள் கிஃப்டாக வர்றது, ம், ஒருத்தருக்கு ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறோம் ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றன. வீட்டில் வர பொருள் வைப்ரேஷன் சொல்லணும். ம், அது ம். பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி நிச்சயமாக கொடுத்துருங்க. சூப்பர், சூப்பர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க ராசிக்கான அந்த பாசிட்டிவான விஷயம் என்ன உங்க வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமா சொல்லிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகா அதிர்ஷ்டம் தரும் குறியீடுகள் என்ன, செடிகள் என்ன,
பறவைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு லக்கு, நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குறியீடுகள் என்னவா இருக்கும்? நிச்சயமாக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட நடந்த பொருள் ஏதோ ஒன்று வருதுனாலே ம். இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி வளர போகிறாங்கன்னு அர்த்தம். ஓ. ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு கோயிலில் ஒரு கட்டளை மாதிரி கொடுத்துட்டு ம். திண்ணீர் வர வைக்கிறது, குங்குமம் அது அனுப்புவாங்க இல்லையா, ஒவ்வொரு ம். பூஜை ம். பண்ணிட்டு அது ம். மாதிரி ஒன்று சேர்ந்துக்கணும். ம். இந்த ராசிக்கு ஏன்னா கோயிலில் பூஜை செய்யும் பொருட்கள் அனைத்தும் இவங்களுக்கு யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ம். இந்த ராசி காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணா ம். ஒரு சில gift வருதுன்னு வச்சுங்களேன், அதில் எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் வரும். ம். ஸ்பீக்கர் கொடுப்பாங்க, ஹெட்செட் கொடுப்பாங்க. ம். அதெல்லாம் இவங்களுக்கு வருதுனாலே பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா இது எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வீடு. பொதுவாக அதுவே யோகத்தை சொல்லுவோம். இந்த ராசி வீட்டில் டிவி ரிப்பேர் ஆனால் உடனே ரெடி பண்ணிடுறோம். ம். ம். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் டிவி நம்ம பார்க்கறதுக்காக இல்லையா, அது டிவிங்கிறது இந்த இந்த ராசியை குறிக்கக்கூடிய அம்சம். டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப் சம்மந்தப்பட்டது குறைபாடுகள் வந்தால் டக்குன்னு வந்துடும். நிறைய பேத்துக்கு ஃபோன் வரும், ம். கிஃப்டாக வரும். இதெல்லாம் இந்த ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ம். இவங்க வீட்டில் எப்போதுமே வாட்ச்சு ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. ஓ. வாட்ச் ஓடலைன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு குறிகாட்டுறதே திடீர்னு வாட்ச் உடஞ்சிரும். அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். உடனே வாட்ச் மாட்டுங்க, ம். ஸ்ட்ரிப்பை போடுங்கம்போம். ம். இது இவங்களுக்கு அதே மாதிரி இந்த காலண்டர் சம்மந்தப்பட்டதில் இந்த டேட்டு எப்பவுமே பர்ஃபெக்டாக கிழிச்சிக்கிட்டே வரணும். அது இவங்களுக்கு கிழிக்காத காலண்டர், ம். ஓடாத வாட்ச்சு இது இருக்கக்கூடாது. அப்போ ஒருத்தர் நிறைய பேர் இந்த வாட்ச் கிஃப்ட்லாம் இன்றைக்கி ரீசன் கம்மியாயிருச்சு, அது மாதிரி வருதா சூப்பர். ஒரு கடையில் மளிகை கடைக்கு போகிறோம், அவங்க காலண்டர் அந்த ஆமா. நியூ இயர் பக்கத்தில் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. நான் வாங்கிக்கங்க 10 இருந்தாலும் வாங்குங்கம்பேன். ஓ. ஏன்னா இவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்ல வருதுன்னு அர்த்தங்க. இதெல்லாம் இவங்களுக்கு அம்சம். சூப்பர் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செடிகள், இந்த செடியெல்லாம் நீங்க குறிப்பிட்டு வளருங்க உங்க வீட்ல. அப்படி வளர்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும்னா என்ன செடிகள்? நிச்சயமா இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இயற்கை உள்ள விதைகள் செடிகள் மிகுந்த யோகத்தை கொடுக்குது. ஓகே. அதே மாதிரி அப்பப்போ சீரகம் சம்மந்தப்பட்ட சொல்லுவேன். ம். உங்கள் வீட்டு ம். பக்கத்தில் பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாகனா சும்மா சீரகத்தை தூவி விடுங்க, வருதோ இல்லையோ ம். அந்த அந்த அம்சம். அதே மாதிரி இவங்க சீரகத்தை தண்ணியை எப்பவுமே குடிக்க சொல்கிறது. ஒரு ஜீரா வாட்டரா ஜீரா குடிக்கலாம். வாட்டர் கருஞ்சீரகத்தை ஊற வச்சு அடுத்து குடிச்சு வந்தால் ம். இவங்களுக்கு செல்வ கடாட்சம் சரி, ம். பாசிட்டிவ் எனர்ஜியும் வருகிற மிகுந்த யோகத்தை இருக்கும். இவங்களுக்கு சந்தனம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இப்போ கோயிலில் சந்தனம் அது இந்த சிலை மேலே வச்சது கொடுப்பாங்க. நான் சொல்கிறது ம். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலுக்கு மட்டும்தான் ஒத்து வரும். ஏன்னா கருப்பு சிலை, இந்த ம். கற்களான சிலைகள், அந்த குறிப்பிட்ட கல் மேலே வச்ச சந்தனங்கள் வருதுன்னா மிகுந்த யோகம். அது சந்தனம் வந்து அதோட விபூதி தான் இவங்களுக்கு யோகம். சந்தனம்ங்கிறத விட விபூதி இவங்களுக்கு விபூதி வந்துட்டே இருக்கணும் இவங்களுக்கு. ம். அது சிவ கோயில் வழிபாடாக இருக்கலாம். ம். அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு மிகுந்த யோகங்கள். இப்போ கோயிலில் மட்டும் இவங்களுக்கு கும்பிட வேண்டியது 2 தெய்வம் இருக்குது. ஏன்னா வீட்டில் வச்சு வைக்க முடியாது. ம். பைரவரும் வராகியும் ஓகே. கோயிலில் மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடுங்க. ம். அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு டொனேஷன் மாதிரி கொடுங்க. ம். ஏன்னா இவங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருப்பதே இந்த 2 கடவுள் தான். ம். அப்போ இவங்களுக்கு ஒரு பறவை பச்சைகள் சொல்லுவோம். ம். பொதுவாக காக்கா எல்லா நாளும் கத்துனாலும் இந்த ராசிக்கு அந்த சதயம்லாம் சொல்லுவோம், அது அண்டங்காக்கா தான் சொல்லுவோம். ம். இப்போ இவங்களுக்கு காகம் சம்மந்தப்பட்டது குறிப்பாக மேற்கு திசையில் கத்திட்டு இருக்கு, ம். இல்லை இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையிலேருந்து காகத்தின் சவுண்டு வருதுன்னா ம். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கு. ம். இப்போ இப்போ பொதுவாக நிறைய பேர் காக்கா வந்து உறவினர் வருவாங்க, அது பொதுவாக இருக்குது. இந்த ராசிக்கு காகம் சம்மந்தப்பட்டது வரும். இதே இவங்க வீட்டுக்கு மயில் தோகை ம். கண்டிப்பாக வீட்டில் இருக்கணுங்க. ஓகே. மயில் தொகை எப்பவுமே மயில் தொகைன்னா கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டதுல மேலே வரலாம், ம். முருகர் சம்மந்தப்பட்டது வரலாம். அது நான் ராசி தத்துவத்தில் பார்ப்போம். இந்த பொருள் இவங்க வச்சிருந்தாலே மயில் தொகை கண்டிப்பாக வைக்க சொல்வேன். அப்போ அந்த கோயிலில் வைக்கிற பொருள் ஏதோ 1, 2 வரும். இவங்களுக்கு அது வைத்திருந்தாலே எனர்ஜி லெவலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அது மாதிரி மிகுந்த யோகத்தை கொடுக்கறதே ஃப்ளவர் கிஃப்ட் தான். ஓஹோ. பூங்கொத்து இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆ. ஏன்னா சதயம் அப்படின்னாலே அது அந்த பூங்கொத்துன்னு அர்த்தம். ம். அப்போ ஃப்ளவர் கிஃப்ட் இப்போ நான் ரீசெண்டாக ஒருத்தருக்கு சொன்னேன், இந்த கொடைக்கானலில் பண்ண ஒரு பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரி கொடுப்பாங்க. ஆமா, அது ஆமா. எப்பவுமே காஞ்சு போகாது. ம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். நான் ஒரு தண்ணி வச்சு ஃப்ளவர் கிஃப்ட் வச்சுக்கேங்கண்ணே. ம். அது இன்னும் பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. இப்பயும் சொல்றாரு, ம். சார் இதில் ஏதோ ஒன்று இருக்கு, ம். ஆனால் அது எனக்கு ஃபர்ஸ்ட் அது புரியல அவருக்கு. ஆனால் இன்னும் பயன்படுத்தி கொண்டே இருக்கார்கள். ம். அப்போ இந்த மாதிரி அதிர்ஷ்ட குறியீடுகளும் சரி சகுனத்தின் மூலம் சொல்லலாம். இவங்களுக்கு சகுனம் எப்படி வரும்னா, ம். பொதுவாக ஒரு சில சகுனம் கொடுக்கும்பா. இவங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருந்து ஒருத்தங்க திடீர்னு வருவாங்க. ம். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்ச ஃப்ரெண்ட்ஸு திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணேன். ம். அந்த ஃபோன் கால் வந்துட்டாலே அதாவது ரொம்ப 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 வருஷம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுது. அப்போ நீங்கள் அதுக்கு நியரஸ்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பாருங்க, ம். அதை டக்குன்னு முடிவு பண்ணிக்கணும். ஓ. அப்போ அந்த திடீர்னு ஒரு இன்டர்வியூ வருது, அது என்னென்னு அட்டன் பண்ணுங்கம்பா. ஸோ ஒரு வெளிநாட்டு ஆஃபர் வருது, நிச்சயமாக என்னென்னு பாருங்கம்போம். ம். அப்போ அந்த நெருங்கிய ஒரு திருமண வரன் வருது,
அப்போ அந்த வரன் என்னன்னு விசாரிங்க, நிச்சயமாக முடிஞ்சிடும். இது உங்களுக்கு குறிகாட்டக்கூடிய அம்சமாக வந்திருக்குங்க மேடம். சூப்பர் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதிர்ஷ்டம் தரும் குறியீடு என்ன? பறவை என்ன? எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. அற்புதமான பதிவு கொடுத்ததற்கு நன்றி. விஜயகுமார் சாரை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி, நேர்ல ஜாதக ரீதியாகவும், ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.